சில சமயங்களில் ஜோதிடம் பார்க்க வரும்பொழுது அவர்கள் இந்த மாதிரி கேள்விகளை கேட்பார்கள். இது 11:37க்கு முடிவடைந்து கும்பராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம ஆலயங்களுக்கு விளக்கேற்றுவதற்கு சில பொருட்கள் தானம் கொடுத்தோம் என்றால், அதாவது அகல் விளக்கு, திரி அல்லது நெய், எண்ணெய், விளக்கெண்ணெய் போன்ற விஷயங்களை நம்ம தானம் கொடுத்தோம் என்றால் கர்ம வினை தோஷம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 25ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:02க்கு, சூரியாஸ்தமனம் 7:19க்கு. இன்றைய திதி வளர்பிறை தசமி. இன்று தசமி திதி நம்மளுக்கு 60 நாளைக்கு இருக்குது. நாளை காலை 7:41க்கு தான் தசமி திதி முடிஞ்சு ஏகாதசி ஆரம்பிக்கும். நட்சத்திரம் உத்திரம். முடியும் நேரம் நாளை காலை 6:38க்கு முடிவடைந்து அஸ்தம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:02 8:03 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 1:10 2:42 வரை. மாலை வேளையில் 4:14 5:16 வரை. ராகு கால நேரம் காலை 8:34 10:06 வரை. யமகண்ட நேரம் காலை 11:38 1:10 வரை. கூலிகன் மதியம் 2:42 4:14 வரை. சந்திராசிரம ராசி. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராசிரமம் இன்று காலை 11:37க்கு முடிவடைந்து கும்பராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு பாராட்டு, மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு நலம், கன்னி ராசிக்கு களிப்பு, சிம்ம ராசிக்கு லாபம், துலாம் ராசிக்கு ஆதாயம், விருச்சிக ராசிக்கு பரிசு, தனுசு ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு சுகம், கும்ப ராசிக்கு சந்தோஷம், மீன ராசிக்கு பொறுமை. சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரை முதலில் சந்திர ஓரை வருகிறது 7:02 8:03 வரை. குரு ஓரை காலை 9:04 10:06 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:09 1:10 வரை. புதன் ஓரை மதியம் 1:10 2:11 வரை. சந்திர ஓரை மதியம் 2:11 3:13 வரை. குரு ஓரை மாலை 4:14 5:16 வரை. நம்மள சில பேருக்கு எப்போவுமே ஒரு சந்தேகம் இருந்து கொண்டு இருக்கும். நம்ம கூட வேலை செய்கிறவங்க யாரும் நம்மளுக்கு செய்வினை வச்சுட்டாங்களா, இல்லை அக்கம் பக்கத்தில் நம்மளை பக்கத்து வீட்டுக்காரவங்க யாரோ நம்மளுக்கு ஏதாவது செய்வினை தோஷம் நம்மளுக்கு அவர்களால் ஏற்பட்டு இருக்குமோ என்ற சந்தேகமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். சில சமயங்களில் ஜோதிடம் பார்க்க வரும்பொழுது அவர்கள் இந்த மாதிரி கேள்விகளை கேட்பார்கள். இது சில சமயங்களில் அவங்க மனசே அவங்கள போட்டு குழப்பி விடும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் குலதெய்வத்தை 3 பௌர்ணமிக்கு தொடர்ந்து போய் அவங்கள வணங்கிட்டு வாங்க. அவங்க இருக்கிற இடத்துல, அதாவது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு உங்களால் சென்று வர முடியும் என்றால் அந்த பௌர்ணமி தொடர்ந்து 3 பௌர்ணமிக்கு நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி கோயில் உங்களுக்கு குலதெய்வ கோயில் தமிழ்நாட்டில் இருக்குது, தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சி 3 பௌர்ணமிக்கு விசேஷமாக உங்கள் வீட்டில் அவங்களுக்கு பொங்கல்லாம் வச்சு வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக மன தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது செய்வினை தோஷமா, இல்லை நீங்கள் ஏதாவது தவறு பண்ணுறீங்களா, உங்களுடைய இந்த ஒவ்வொரு நாளும் ஏதாவது தவறு பண்ணிட்டு வரீங்களா, அதனால் இந்த உங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுதா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் இந்த 3 பௌர்ணமிக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை விடாமல் வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன தெளிவு கிடைத்து நல்ல பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து என்னுடன் என் பதிவுகளை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.